ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு திருப்பதி யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அல்வா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுனா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். மிக்சிங் பவுலில் 1 டம்ளர் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட் டம்ளர் இல்லைனா ஒரு கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம அல்வா 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மைதா மாவு சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டுடலாம். நல்லா கட்டி இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி விட்டுடலாம். அப்படி உங்கள் வீட்டில் விஸ்க் இல்லைனா நீங்கள் கையிலே கூட பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான், கரைச்சி விட்டாச்சு. இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடியே 1 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இன்னும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய மைதா மாவு பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அல்வா செஞ்சுட்டு அதை ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற வைக்கணும். அதுக்கு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சிடலாம். இதுக்கு முன்னே எங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு ஒரு அடிகனமாக கடாய் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு சர்க்கரை பாகு செய்கிறோம். இப்போ நம்ம 1 டம்ளர் சர்க்கரை 1 டம்ளர் தண்ணி எடுத்தோம். அந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம 1 டம்ளர் மாவு எடுத்துருக்கோம். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா, இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து ஸ்வீட் செய்கிறப்ப அந்த இனிப்பினுடைய டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி தரும். சர்க்கரை பாகு செய்கிறோம்ல, இது சர்க்கரை கரைஞ்சி அந்த தண்ணி கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மைதா மாவு அந்த தண்ணியை நல்லா கரைச்சிட்டு திரும்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அனலை கம்மியாக வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த கம்மியான அனலில் அந்த மாவு வேகும். நம்ம கரைச்ச மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது நல்லா வேக வேக அப்படியே கெட்டியாகிட்டே வரும். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலர் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரெட் கலர் தான் சேர்க்கணுன்னு இல்லை. நம்ம கடையில் பேக்கரியிலலாம் வாங்கினோம்னா ரெட் கலராக இருக்கும். அதனால நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விடாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாகிடும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா டிக்காக இருக்கு பாருங்கள், ரெட் கலரில் அல்வா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த கடாயிலே ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நான்ஸ்டிக் தவா கூட எடுத்துக்கோங்க. நம்ம அல்வா இந்த மாதிரி தான் செய்யணுன்னு இல்லை, இன்னொரு ஸ்டைலும் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம மைதா மாவு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு தண்ணி ஊற்றி ஊற விட்டுறணும். அந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய அல்வா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த பானில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம், ஒரு 50 கிராம். நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பாண்டில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இதுதான் பக்குவம். இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்பூன்
கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதை வந்து நல்லா லெவல் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்மளுடைய அல்வா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் அப்படியே ஆற வச்சுருங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு தட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பியாச்சு. அந்த பிளேட்டில் நம்ம நெய் தடவுனதுனால அப்படியே ஒட்டாமல் அப்படியே கீழே வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன இல்லைனா பெருசாக பீஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் யாராச்சும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனில் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.